எப்பவாச்சும் வானத்தை பார்த்து இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு அதை கண்டுபிடிக்கலாம். ஆமா, இதுதான் அந்த மில்லியன் டாலர் கேள்வி. நம்ம பிரபஞ்சம் எப்படி ஆரம்பிச்சது? இப்போதைக்கு இருக்கிற பெஸ்ட் தியரி பிக் பேங் தியரி தான். அதாவது எல்லாமே ஒரு சின்ன புள்ளியிலிருந்து தான் விரிவடைஞ்சது. இது நடந்தது சுமார் 13.75 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி. நினைச்சு பார்க்கவே முடியலல்ல. நம்ம பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே ஒரு சின்ன சூடான பந்துல அடங்கி இருந்தது. அப்புறம் அது பயங்கரமா வெடிச்சு செதறிச்சு. சரி, இப்ப பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டமான நட்சத்திர நகரங்களுக்கு போலாம். அதாவது நம்ம கேலக்சிஸ். நம்மளோட காஸ்மிக் அட்ரஸ் மில்கி வே கேலக்ஸி தான். நம்ம சோலார் சிஸ்டம் இங்கே தான் இருக்கு. அப்போ நம்ம காஸ்மிக் நெய்பர்ஸ் யாரு? நம்ம சூரியனை சுத்தி வர்ற 8 கிரகங்கள் தான். இந்த கிரகங்களை 2 குரூப்பா பிரிக்கலாம். பாறை கிரகங்கள், அப்புறம் பிரம்மாண்டமான வாயு கிரகங்கள். உள்ள இருக்கிற பாறை கிரகங்கள் சின்ன மெர்க்குரி, சுட்டெரிக்கிற வீனஸ், நம்ம பூமி, அப்புறம் செவ்வாய் கிரகம். வெளியில இருக்கிற பிரம்மாண்ட கிரகங்கள் ஜூபிட்டர், அப்புறம் வளையங்களோட இருக்கிற சனி, யுரேனஸ், நெப்டியூன். இந்த கிரகங்களுக்கு எத்தனை நிலாக்கள் இருக்குன்னு பாருங்க. ஜூபிட்டரும் சாட்டர்னும் தான் லிஸ்ட்ல டாப்ல இருக்கு. கிரகங்கள் மட்டும் இல்ல, நம்ம சூரியனை இன்னும் சில விஷயங்களும் சுத்தி வருது. அது என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல ஆஸ்ட்ராய்ட்ஸ். இதெல்லாம் செவ்வாய் கிரகத்துக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவுல சூரியனை சுத்தி வர்ற பாறைகள். அடுத்து காமெட்ஸ், அதாவது வால்மீகள். இதெல்லாம் பனிக்கட்டி, பாறை, தூசியால ஆன பெரிய ஸ்னோபால்ஸ் மாதிரி. அதனால தான் இத அழுக்கு பனிப்பந்துகள்னு சொல்றாங்க. சூரியன் பக்கத்துல போகும்போது இது சூடாகி பிரகாசமா ஒளிரும். கடைசியா மீட்டியோராய்ட்ஸ். இது நம்ம வளிமண்டலத்துக்குள்ள நுழையும் போதே எரிநட்சத்திரமா தெரியும். சரி, பிரபஞ்சம் இவ்ளோ பெருசா இருக்குல்ல, அப்போ இதோட தூரத்தெல்லாம் எப்படிதான் அளக்குறாங்க? பக்கத்துல இருக்கிற தூரத்துக்கு வானியல் அலகு பயன்படுத்துறாங்க. இது பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல இருக்கிற தூரம். ரொம்ப தூரத்துக்கு ஒளியாண்டு யூஸ் பண்றாங்க. அதாவது லைட் ஒரு வருஷத்துல போற தூரம். நட்சத்திரங்களுக்கு இடையேயான மிக பிரம்மாண்டமான தூரத்துக்கு பார்செக்னோ ஒரு யூனிட் இருக்கு. ஆக இந்த அளவுகளை வச்சுதான் பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டத்தை நாம புரிஞ்சுக்கிறோம். வானியல் அலகு, ஒளியாண்டு, அப்புறம் பார்செக். இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்துல நம்மளோட இடம் உண்மையில என்ன? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.